அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் அத்தானி. இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னை மரம் எல்லாருமே எல்லார் தோட்டத்துலேயும் தென்னை மரம் வளர்த்துறோம். தென்னந்தோப்பு இருக்குது. இல்லை அனைவருமே நம்ம தோட்டத்தில் தென்னை மரம் பயிர் வச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் செய்யக்கூடிய பிராணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அணிலுங்க. அணில் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், மரத்துக்கும் தாவி நம்ம குரம்பையெல்லாம் இளநீ குரம்பையெல்லாம் கடிச்சு வேஸ்டேஜ் பண்ணுது. நம்ம இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டஈடு ஆகுது விவசாயிகளுக்கு. கரெக்டுங்களா? இதுக்கு ஒரு சின்ன மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, சோத்துக்கத்தாழை, இயற்கையான சோத்துக்கத்தாழை செடி நாற்று இப்போ மரத்தை சுற்றி 2 நாற்று, 2 அடி மரத்தை சுற்றி 2 அடி தள்ளி 2 நாற்று வச்சோம் அப்படின்னா, ஒரு 2 to 3 மாதத்தில் அந்த பயிர் நல்லா தழைஞ்சிரும். சோத்துக்கத்தாழை பயிர் இது மாதிரி வைக்கும்போது அணில் அந்த வாசத்துக்கு மரத்து மேலே ஏறாது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கு. இந்த பதிவில் சொல்கிறேன். நன்றி.